ஆகஸ்ட் 25ல இருந்து இரவு 7 மணிக்கு நம்ம கலைஞர் டிவில காத்து வாக்குல 2 காதல். வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான வழக்கில் ஒரு தீர்ப்பு அளித்திருக்கிறது. அதாவது கருத்து சுதந்திரம் தொடர்பான ஒரு வழக்கு. அது த வயர் என்கிற இணைய இதழ். அந்த இதழில் அதனுடைய ஆசிரியர் சித்தார்த் வரதராஜன் அவர் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார். அந்த கட்டுரையினுடைய மையப்பொருள் என்னவென்றால், ஆப்ரேஷன் சிந்தூர் தாக்குதலில் இந்தியாவுடைய தவறுகள் என்ன, இந்திய அரசினுடைய தவறுகள் என்ன என்பதுதான் அந்த கட்டுரையினுடைய மையப்பொருள். அதாவது இராணுவ ரீதியாக நாம் என்ன தவறுகளை செய்தோம், அதேபோல் அயலுறவு கொள்கைகள் சார்ந்து நாம் செய்த தவறுகள் என்ன என்பதை பற்றியெல்லாம் அந்த கட்டுரை விரிவாக பேசுகிறது. இது அவர் மட்டுமல்ல, இந்தியாவில் பெரும்பாலான ஊடகங்கள், இன்றைக்கு முக்கியமான அரசியல் பார்வையாளர்கள் ஆப்ரேஷன் சிந்தூர் பற்றிய பல கேள்விகளை எழுப்புகிறார்கள். அதாவது இந்திய விமானங்கள், எத்தனை விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டன, அதே போல் ஏனென்றால் இராணுவ தளபதியே அதை ஒத்துக்கொண்டிருக்கிறார். போரில் நாம் இழப்புகளை சந்தித்தோம் என்று இன்னொரு இராணுவ தளபதி கூறுகிறார். அப்படி என்றால் நாம் சந்தித்த இழப்புகள் என்பது என்ன? தாக்குதல் நடத்திய தீவிரவாதிகள், அதாவது காஷ்மீரில் தாக்குதல் நடத்திய அப்பாவி மக்களை கொலை செய்துவிட்டு தப்பிச் சென்ற அந்த தீவிரவாதிகள் ஏன் கைது செய்யப்படவில்லை? அவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள்? பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன குறைபாடுகள் இருந்தன? இப்படி பற்பல கேள்விகள் எழுப்பப்பட்டன. அதே போல் இந்தியா ஏன் பாகிஸ்தானுடைய இராணுவ இலக்குகளை ஏன் தாக்கவில்லை என்கிற ஒரு கேள்வியையும் கூட இங்கு பலரும் எழுப்பினார்கள். இன்னொன்று, ட்ரம்ப், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப், நான் தான் போரை நிறுத்தினேன் வர்த்தக காரணங்களை காட்டி என்று அவர் பலமுறை சொன்னார். அதற்கு பிரதமரிடமிருந்து நேரடியான எந்த பதிலும் இல்லை என்பதை நாம் பார்க்கிறோம். இப்படி பல மௌனங்கள். இன்னொன்று, சீனா மிக வெளிப்படையாக பாகிஸ்தானை இந்த போரில் ஆதரித்தது என்பது அனைவருக்கும் தெரியும். ஆனால் சீனாவின் மீது ஏன் ஒரு சிறிய கண்டனம் கூட தெரிவிக்கப்படவில்லை என்பதும் ஊடகங்களில் எழுப்பப்படுகிற கேள்விகள். அப்படி இருக்கிற பொழுது இது போன்ற சில அடிப்படையான கேள்விகளை சித்தார்த் வரதராஜன் அவர்கள் தன்னுடைய கட்டுரையில் எழுப்புகிறார். அதற்காக அவர் மீது வழக்கு தொடரப்படுகிறது. அவர் கைது செய்யப்படுகிறார். தேச துரோக வழக்கு பதியப்படுகிறது. இதன் மீது தான் நீதிமன்றம் கேள்வி எழுப்பியிருக்கிறது. ஒரு கட்டுரை என்பது சமூக நல்லிணக்கத்தையோ தேச பாதுகாப்பையோ சீர்குலைத்து விடுமா? ஒருவருக்கு தன்னுடைய கருத்துக்களை சொல்வதற்கு உரிமை இல்லையா? அல்லது அவர் இது போன்ற விஷயங்கள் எழுதப்படவே கூடாது என்று நினைக்கிறீர்களா என்றெல்லாம் சொல்லி அவருக்கு உச்சநீதிமன்றம் ஜாமீன் வழங்கியிருக்கிறது. இதில் நாம் கவலைப்பட வேண்டிய விஷயம் என்னவென்றால், ஒன்றிய அரசு இன்றைக்கு தேசபக்தி, தேச பாதுகாப்பு என்ற முகமூடியை அணிந்து கொண்டு தான் செய்கிற அத்தனை தவறுகளையும் மூடி மறைத்து விடலாம் என்று அது நினைக்கிறது. அதற்காக யார் விமர்சனங்களை முன்வைத்தாலும் அல்லது யார் இவர்களை கேள்வி கேட்டாலும் அவர்கள் தேச விரோதிகளாக சித்தரிக்கப்படுகிறார்கள். நீதிமன்றத்தில் வழக்குகள் தொடுக்கப்படுகின்றன. இதில் மிகப்பெரிய ஒரு துயரம் என்னவென்று சொன்னால், சமீபத்தில் ராகுல் காந்தி அவர்கள் ஏன் நம்முடைய எல்லைப்பகுதியை, நம்முடைய நிலப்பரப்பை ஆக்கிரமித்து கொண்டிருக்கக்கூடிய சீனாவை பற்றி ஏன் எந்த கண்டனத்தையும் பிரதமர் தெரிவிக்கவில்லை என்று கேள்வி கேட்டதற்காக அது தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கில் ஒரு உயர்நீதிமன்றமே சொல்கிறது, ராகுல் காந்தி தேசபக்தி உள்ளவராக இருந்தால் இப்படியெல்லாம் கேள்வி கேட்க மாட்டார் என்று. இந்த நிலையில்தான் கருத்து சுதந்திரம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு என்பது எதிர்க்கட்சிகளுக்கோ ஊடகங்களுக்கோ நீங்கள் ஒரு அரசினுடைய எந்த செயலையும் கேள்வி கேட்பதற்கும் அது தொடர்பான விளக்கங்களை கோருவதற்கும் உரிமை இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. இதுபோன்ற வழக்குகளை முதலில் நீதிமன்றங்கள் ஏற்கவே கூடாது என்பதுதான் நம்முடைய கோரிக்கை. என்றால் நீதிமன்றமே சொல்கிறது, இது சட்டத்தை முறைகேடாக துஷ்பிரயோகம் செய்கிற ஒரு விஷயம், இது போன்ற வழக்குகளை தொடுப்பது என்று நீதிமன்றமே குறிப்பிடுகிறது. அப்படி இருக்கிற போது ஆரம்ப நிலையிலேயே இது போன்ற வழக்குகளை அனுமதிக்காமல் கிள்ளி எறிய வேண்டும் என்பதுதான் ஜனநாயகத்தில் நம்பிக்கை கொண்டவர்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும்
என் அன்பு வணக்கம். நாட்குறிப்பு எழுதுவது என்பது பிற்காலத்தில் வந்த பழக்கம்தான். ஆனாலும் அந்த நாட்குறிப்பு தனிமனிதர்களினுடைய வாழ்வியல் செய்திகளை மட்டுமல்லாமல் அவர்கள் தலைவர்களாக சமூக அக்கறை உள்ளவர்களாக இருக்கிற போது அந்த சமூகத்தின் நாட்டின் வரலாற்றையும் சேர்த்தே நம்மால் அறிந்து கொள்ள முடிகிறது. மறைமலை அடிகளார் நீண்ட காலம் தன்னுடைய வாழ்நாளில் நடந்தவைகளை நாட்குறிப்புகளாக எழுதியிருக்கிறார். நாட்குறிப்பு என்று சொன்னவுடனேயே நம் எல்லோருக்கும் ஆனந்தரங்கம் பிள்ளையின் டைரி தான் நினைவுக்கு வரும். புதுவையிலே வாழ்ந்த ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்கள் எழுதியிருக்கிற அந்த விரிவான நாட்குறிப்புகள். மறைமலை அடிகளார் மிகச் சுருக்கமாக எழுதியிருக்கிறார். ஆனந்தரங்கம் பிள்ளை அவர்கள் மிக விரிவாக எழுதியிருக்கிற அந்த நாட்குறிப்பு தான் அந்த பிரெஞ்சு காலனியாக இருந்த புதுவையினுடைய வரலாற்றை நமக்கு எடுத்து சொல்லுகிறது. அதை வைத்து நாம் அறிவோம். எழுத்தாளர் பிரபஞ்சன் அவர்கள் வானம் வசப்படும் என்னும் பெயரில் ஒரு நூலே எழுதியிருக்கிறார். மறைமலை அடிகளார் 1898 தொடங்கி தன்னுடைய இறுதி வாழ்நாள் வரையில் 1950 வரையிலே நாட்குறிப்பு எழுதியிருக்கிறார். சரியாக பார்த்தால் 52 ஆண்டுகள் நாட்குறிப்பு எழுதியவர் தமிழ்நாட்டில் பெரிய தலைவர்களில் அவராகத்தான் இருக்க முடியும். 52 ஆண்டுகள். ஆனால் ஒவ்வொரு நாளிலும் 2-3 வரிகள் குறிப்புகள் இருக்கின்றன, அவ்வளவுதான். இன்று இன்னாரை சந்தித்தேன், இன்று இந்த நூலில் 10 பக்கங்கள் எழுதினேன் என்று தான் வருகிறது. முதல் நாட்குறிப்பு 3/1/1898 என்று போட்டிருக்கிறது. இந்த நாட்குறிப்பு ஏற்கனவே வந்தது தான். ஆனால் இப்போது மீண்டும் அதனை மறைமலை அடிகளாரின் பேரன் தாய்மானவன் மறுபதிப்பு செய்திருக்கிறார். அந்த மறுபதிப்பில் அந்த நாட்குறிப்பு பற்றியும் எழுதியிருக்கிறார். அந்த முதல் நாட்குறிப்பு 1898 ஜனவரி 3 முதற்குறளின் நிவாகரணம் குறித்து இன்று 10 பக்கங்கள் எழுதினேன் என்று இருக்கிறது. அப்போது அடிகளார் கொஞ்சம் சமஸ்கிருதம் எல்லாம் கலந்து எழுதியிருக்கிறார் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. என்ன வியப்பென்றால், தனித்தமிழ் இயக்கம் தொடங்கிய பிறகு அடிகளார் முழுக்க தமிழில் தான் எழுதினார். ஆனால் தன் நாட்குறிப்பை மட்டும் அவர் தொடர்ந்து ஆங்கிலத்தில் தான் எழுதியிருக்கிறார். அது எதனால் என்று ஒரு கேள்வி இருக்கிறது. தன்னுடைய புத்தகங்களுக்கு முன்னுரையை அவர் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். அது உலகம் முழுவதும் செல்ல வேண்டும் என்கிற காரணத்தினால் இருக்கலாம். நாட்குறிப்பையும் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறார். கடைசி நாட்குறிப்பு 1950 ஆகஸ்ட் மாதம் 4 வரை இருக்கிறது. அதற்கு பிறகு ஒரு 40 நாட்கள் அவருடைய வாழ்நாளில் இறுதி நாட்கள் உடல்நலமின்மை காரணமாக எழுதாமல் இருந்திருக்கலாம். செப்டம்பர் 15 அவர் மறைந்தார். ஆகஸ்ட் 4 வரைக்கும் அந்த குறிப்பு இருக்கிறது. அந்த ஆகஸ்ட் 4 கடைசி குறிப்பு என்ன சொல்லுகிறது என்றால், ஈரோட்டிலிருந்து ஈவே ராமசாமி பெரியாரும் ஆடலரசும் வந்தார்கள். அவர்களோடு 1 மணி நேரம் உரையாடி கொண்டிருந்தேன். இதுதான் மறைமலை அடிகளார் எழுதியிருக்கிற கடைசி நாட்குறிப்பு. எனவே கடைசி காலம் வரையில் பெரியாரோடு அவர் தொடர்பில் இருந்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். 1920களில் மறைமலை அடிகளாருக்கும் பெரியாருக்கும் கருத்து மோதல்கள் வந்தன. 35ஆம் ஆண்டு அடிகளாரின் அறிவுரை கொத்து என்னும் நூலை கட்டுரையை பாடநூலிலிருந்து விலக்கிய போது தினமணி போன்ற ஏடுகள் அதை வரவேற்று எழுதின. ஈவே ராமசாமியார் தான் விடுதலையில் அதனை எதிர்த்து தலையங்கம் எழுதியிருக்கிறார் என்றும் தன்னுடைய நாட்குறிப்பில் அடிகளார் குறித்திருக்கிறார். அப்போது ஏற்பட்ட தொடர்பு 35லிருந்து 50 வரைக்கும் 15 ஆண்டுகள் அவர்களுக்குள் நெருக்கமான தொடர்பு இருந்திருக்கிறது. இப்படி பல செய்திகளை அந்த நாட்குறிப்பின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். வேடிக்கையான சில செய்திகளும் இருக்கின்றன. அவர் திரைப்படங்கள் பார்த்ததையெல்லாம் எழுதியிருக்கிறார். ஒரு பக்த நயினார் என்று ஒரு படம் பார்த்தேன். KP சுந்தராம்பாடியின் நடிப்பு அருமையாக இருந்தது. பிறகு 1950 ஆகஸ்ட் 3 பொன்முடி திரைப்படம் பார்த்தேன். அது பாரதிதாசன் எழுதிய அந்த கதை அருமையாக இருந்தது என்று எழுதியிருக்கிறார். என்ன வேடிக்கை என்றால், அவர் திரைப்படங்களை பார்த்ததாக எழுதியிருக்கிற எல்லா திரைப்படங்களையும் கெய்டி திரையரங்கில் படம் பார்த்தேன் என்று எழுதியிருக்கிறார். ஒருவேளை அந்த அரங்கம் அவர் வீட்டிற்கு அருகில் இருந்திருக்கலாம். இப்படி தன் வாழ்வில் நடந்த விவாதங்கள். சோமசுந்தர பாரதியார் மயில்பாக செட்டியார் ஒருவரிடம் மன்னிப்பு கேட்க சொன்னார், நான் மறுத்துவிட்டேன் என்பது வரையில் பல்வேறு செய்திகள் இருக்கின்றன. ஓர் ஆய்வுக்குரிய நூலாக அதனை நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது.
கலைஞர் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம முதியோர்களுக்கான தடுப்பூசியை பற்றி ஒரு சில நிமிஷம் பேசணும். இப்போது தடுப்பூசினாலே நம்ம எல்லாரும் என்ன நினைக்கிறோம்? குழந்தைகளை பற்றி தான் நினைக்கிறோம். அப்படி நினைக்கிறது ரொம்ப தப்பு. தடுப்பூசிங்கிறது எதுக்கு போடுறது? பாதுகாப்புக்காக, அதாவது ஒரு வியாதி வராமல் இருக்கிறதுக்காக. குழந்தைகள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், எல்லாரும் ஒத்துக்க வேண்டிய விஷயம். அவங்களோட எதிர்ப்பு சக்தி ரொம்ப கம்மி, அதனால தான் தடுப்பூசி போடுறோம். நல்ல விஷயம், வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் மக்கள் யோசிக்கணும், ஏன் குழந்தைகளுக்கு மாத்திரம்தான் எதிர்ப்பு சக்தி கம்மியா? ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போது கர்ப்பிணிகளுக்கு டெட்னஸ் டாக்சைடு டிடி செப்டிக் ஊசி போடுறோம். அது எல்லாருமே போடுவாங்க. எந்த கர்ப்பிணியும் வேண்டாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் கர்ப்பிணிகளுக்கா டெட்னஸ் வருது? ஏன் போடுறோம்? அது ஒரு 50 வருஷம் பின்னாடி பார்க்கணும். முக்கால்வாசி டாக்டர்களுக்கே இது ஏன்னு தெரியறதில்ல. ஒரு 50 வருஷம் பின்னாடி போய் பார்த்தா அது ஞாபகம் வரும். அந்த காலத்தில் என்ன ஆகும்னா, கர்ப்பிணிகளுக்கெல்லாம் டெலிவரி ஹாஸ்பிட்டல்லாம் நடக்காது, அங்கங்கே வயல்லையே நடக்கும். அப்போ என்ன ஆகும்? இந்த தொப்புள் கொடியாக இருக்கிறதுக்கு அவங்ககிட்ட ஸ்டெரைலாக ஸ்பெஷலாக பிளேடெல்லாம் வச்சுருக்க மாட்டாங்க. இந்த அருவா கத்தி எதாக இருக்கோ அதை வச்சு வெட்டுவாங்க. என்ன ஆகும்? டெட்டனஸ் வரும். முக்கியமாக குழந்தை தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். சில சமயம் அம்மாவுக்கு ஆபத்தாக முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த டிடி இன்ஜெக்ஷன், செப்டிக் இன்ஜெக்ஷன் எல்லா கர்ப்பிணிகளுக்கும் போடணுங்கிறது ஒரு விதிமுறையாக செஞ்சோம். அது போட்டதுலேருந்து பாருங்கள், குழந்தைகளுக்கும் இல்லை அம்மாவுக்கும் இல்லை. இன்ஃபேக்ட் அது எதுக்கு போடுறோங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அந்த அளவு வேலை செய்கிறது. ஆனால் இது எதுக்காக செய்கிறது? வராமல் இருக்கிறதுக்கு. வயசு பொறுத்தது இல்லை, அந்த ரிஸ்க்கை பொறுத்து இருக்குது. யாருக்கு ஆபத்துங்கிறதோ அவங்கள பாதுகாக்கணுங்கிறதுக்காக செய்கிறது. எதுக்காக அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா, எதிர்ப்பு சக்திங்கிறது ஒரு சமநிலையில் இருக்கிறது இல்லை. பிறக்கும்போது நம்ம எதிர்ப்பு சக்தி ரொம்ப வீக்காக இருக்குது. ஏன்னா நிறைய கற்றுக்க வேண்டிய விஷயம். வருஷங்கள் ஆக தான் நம்ம எதிர்ப்பு சக்தி ஓரளவுக்கு மெச்சூரிட்டி, அதாவது வளர்ச்சி அடையும். அதுக்கு தான் இந்த தடுப்பூசியெல்லாம் போட்டு அதுக்கு எஜுகேஷன், அதுக்கு சொல்லிக் கொடுக்குறோம். அதே மாதிரி வயசாக அது தானாகவே திரும்ப இறங்க ஆரம்பித்தோம். ஸோ முதியோர்களுக்கும் எதிர்ப்பு சக்தி குறையிறது சகஜம். இந்த மாதிரி இருக்கும்போது அவங்களுக்கும் இந்த மாதிரி வியாதிகள் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்ப ஜாஸ்தி. ஆனால் அவங்களோட பாதுகாப்பை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இது கொஞ்சம் கவலையான விஷயந்தான். ஏன் இதை சொல்கிறேன்? இப்போது நிமோனியா ஊசி குழந்தைகளுக்கு இப்போ போட போகிறாங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் இப்போ இந்த நிமோனியா காய்ச்சல்னு பார்க்கும்போது குழந்தைகளுக்கு வரத்துக்கு வாய்ப்பு அதிகம். ஆனால் இதனால் உயிர் சேதங்கிறது ரொம்ப 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 அபூர்வம். இதே நிமோனியா 65 வயசுக்கு மேலே இருக்கிறவங்கள பார்த்தா அவங்களுக்கும் வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஆனால் அவங்களில் உயிர் சேதம் ரொம்ப ஜாஸ்தி. அதாவது குழந்தைகளுக்கு உயிர் சேதம் 1% கம்மி. இதுவே முதியோருக்கு வந்தால் மினிமம் 10% உயிர் சேதம். மினிமம் 10%. என்ன தான் ஆன்டிபயோட்டிக் கொடுத்து, என்ன தான் ஐசியூவில் வச்சு, என்ன தான் 5 ஸ்டார் ஹாஸ்பிட்டலில் பார்த்தாலும் மினிமம் குறைஞ்சது 10% மக்களுக்கு இது உயிருக்கு ஆபத்தாக முடியும். அப்போ அவங்கள பாதுகாக்கிறது நம்மளோட கடமை இல்லையா? அதை பற்றியும் சில பேர் நிறைய பேர் யோசிக்கணும். இதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. இது அந்த வியாதிங்கிறது மாத்திரம் இல்லை. இப்போது எல்லோரும் இப்போது மருத்துவ ரீதியாக எங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்குன்னா, இந்த ஃப்ளூ வியாதியோ இல்லை நிமோனியா வியாதியோ வந்ததுன்னா ஒரு அவ்வளோ தாக்கம் தேவையில்லை. ஒரு லைட்டாக வந்தால் கூட அதை தாண்டி அதை பின்னாடியே இருதயத்தில் பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, லக்வான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஹார்ட் ஃபெயிலியர், அதாவது இருதய பம்பிங் குறையிறதுக்கான வாய்ப்புகள், இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த தடுப்பூசிகள் போட்டால் அதெல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. அதனால தான் இப்போ நிறையா சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது ஹார்ட் ஃபெயிலியர் சொசைட்டி, கிரிட்டிக்கல் கேர் சொசைட்டி, அந்த மாதிரி அவங்க கைட்லைன் கொடுப்பாங்க. அதாவது இந்த மாதிரி செஞ்சால் நல்ல விஷயம் அப்படின்னு. அவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, முதியோர்களுக்கு தடுப்பூசி போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதனால் தேவையில்லாத உயிர் சேதத்தை குறைக்க முடியும், தேவையில்லாத பல பிரச்சனைகளையும் குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது லக்வான்லேருந்து மாரடைப்புலேருந்து நிறையா விஷயத்தை குறைக்க முடியும்னு ஒரு நம்பிக்கை. முக்கியமாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், ஒரு முதியோருக்கு ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தால் அவங்க படுற அவஸ்தை எல்லாருக்குமே தெரியுமே. ஏன்னா ஹாஸ்பிட்டல் போய் சேர்ந்தால் ஒரு வியாதிக்காக போய் சேருவாங்க, பல வியாதிகள் சேரும். கீழே விழுந்து இடுப்பு உடையும், ரத்த கட்டி வரும், மூளையில் ஏதாவது பிரச்சனை வரும். இந்த மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கூடுமான வரைக்கும் நம்ம ஆஸ்பத்திரி போகாமல் நம்ம பாதுகாத்துக்கு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் தடுப்பூசியும் ஒரு முக்கியமான ஒரு பாகமாகும். ஸோ என்ன சொல்ல வரேன்னா, 65 வயசு ஆயிடுத்துனாலே நம்ம நிறையா தடுப்பூசியை பற்றி யோசிக்க வேண்டியது இருக்குது. இதில் முக்கியமாக இந்த இன்ஃப்ளூயன்ஸா தடுப்பூசி தான் ரொம்ப எல்லா நாட்டிலையுமே முக்கியம்னு சொல்கிற விஷயம்.
ரெண்டாவது வந்து இந்த நிமோனியா ஊசி. இந்த நிமோனியா ஊசி வாழ்க்கையில் ஒரு தடவை தான், அது ரொம்ப ஈஸி. ஆனால் இந்த ஃப்ளூ ஊசி வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை. ஏன்னா இந்த ஃப்ளூங்கிறது வந்து வருஷம் மாறுறதுனால அதுக்கு தகுந்த மாதிரி ஊசியும் மாறும். வருஷம் போடுறது ரொம்ப நல்லது. இதில் சைடு எஃபெக்ட்னு ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது, ரொம்ப ஈஸியானது. கர்ப்பிணிகளுக்கே கொடுக்குறோம், அந்த மாதிரி இருக்கும்போது ஏன் கவலைப்படணும்? சின்ன குழந்தைகளுக்கும் கொடுக்குறோம், அதனால் இதை பற்றி கவலைப்படவே வேண்டாம். இது நல்ல ஒரு எஃபெக்ட், அதாவது இதனால் பயன் நிறையா இருக்குது. இதை பற்றி தேவையில்லாமல் யோசிக்கக்கூடாது. இதை தவிர மற்ற சில பேருக்கும் இதை பற்றியெல்லாம் யோசிக்கணும். என்ன, ஏற்கனவே உடலில் வந்து சில வியாதிகள் இருக்கிறவங்க, அதாவது சிறுநீரக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் பிரச்சனை தான். அவங்களுக்கு அடிக்கடி பல இன்ஃபெக்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி இருதய வியாதி இருக்கிறவங்க, நுரையீரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, ஈரலில் பிரச்சனை இருக்கிறவங்க, இப்போது கல்லீரல் மண்ணீரல் அந்த மாதிரி வியாதிகள் ஏதாவது இருந்ததுன்னா, இந்த மாதிரி இல்லை எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருந்ததுன்னா, கேன்சர் வைத்தியம், ஸ்டீராய்டு வைத்தியம், எய்ட்ஸ் வியாதி, இந்த மாதிரி வியாதிகள் இருந்தாலுமே எதிர்ப்பு சக்தி கொஞ்சம் மற்றவங்களோட கொஞ்சம் கம்மி தான். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து இந்த மாதிரி தடுப்பூசி போடுறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம். பிற்காலத்தில் பிரச்சனை வராமல் பாதுகாக்கலாம். இப்போது இந்த பிரச்சனை வந்தால் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கலாமே, இதுக்கெல்லாம் வைத்தியம் இருக்கேன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வருமுன் காப்போம் தான் நல்லது. வந்த பின் நம்ம அவஸ்தைப்படுவோம், வைத்தியம் பண்ணுவோம்னா தடுப்பூசியோட விலை எங்கே, ஒரு வியாதியோட வைத்தியத்தோட விலை எங்கே? ரெண்டாவது, என்ன தான் பர்ஃபெக்ட் வைத்தியம் பண்ணாலும் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு வியாதியிலும் ஓரளவுக்கு உயிர் சேதம் இருக்குது. அதை குறைக்க முடியாது. அதை குறைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி வராமல் பார்த்துக்கிறதுக்கு தான். ஸோ இப்போ வீட்டில் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ குழந்தையெல்லாம் நீங்கள் வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கிறீங்களோ, அவங்களுக்கு வந்து தடுப்பூசியெல்லாம் போட்டு அவங்க உடம்பை நன்னா பார்த்துக்கிறீங்களோ, அதே மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற முதியோரையும் கொஞ்சம் கவனிக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அவங்களுக்கு இதுக்கு தகுந்த மாதிரியான தடுப்பூசிகள்லாம் போட்டு அவங்களோட ஆரோக்கியத்தையும் நம்ம நன்னா கவனிச்சுட்டோம்னா அவங்க வந்து மேற்கொண்டு யார் மேலேயும் பாரமாக இல்லாமல் ஒரு சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. இது பொதுமக்கள் எல்லாரும் உணரணும். நன்றி, வணக்கம்.